எல்லாரும் வந்துட்டீங்களா? நான் வந்து அரை மணி நேரம் ஆகுது பெரிய பொண்ணு. அம்மா நான் கூட எப்பயோ வந்தேன். இந்த முன்னாடி உட்காந்துருக்காங்க பத்தி அந்த 3 பேர் தான் லேட்டா வந்தாங்க. இப்பதான் வந்தாங்க அவங்களாம். நீ பாத்தியா? நான் இப்பதான் வந்தேனே. நான் முன்னாடியே வந்து பார்த்துட்டு ஆள் யாரும் இல்ல வரல இன்னும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு வீட்டுல போய் காப்பி குடிச்சிட்டு வரேன். இங்கே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்கள் சண்டையை? சார் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, ஃபோன் பண்ணிட்டாரு, வந்து இருக்காரான். அமைதியாக இருங்கோ. பெரிய பொண்ணு லோன் எவ்வளோ தராங்களா? அத்தை, நம்ம இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் குழு. அதனால நம்மளுக்கு வந்து ஒரு கம்மியான அமௌண்ட் தான் தருவாங்க. நம்ம அதை எப்படி கரெக்டாக கட்டுறோம், கரெக்டான டைம் கட்டுறோம் அப்படின்னு பார்த்துருந்தா அதுக்கப்புறம் நிறைய அமௌண்ட் தருவாங்க. அப்போ ஆளுக்கு 1 லட்ச ரூபாய் தருவாங்களா இப்போ? ஏன்டி இப்படி இருக்கிற? அவ்வளோலாம் தரமாட்டாங்க, கம்மி தண்ணி தருவாங்க. சார் வரட்டும் கேட்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சார் வந்தாருன்னா அவர் வந்து வாயா போயா தம்பி அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. இது என்னடி கூத்தா இருக்குது? அப்போ எப்படி தான் கூப்பிடணும்? அவர் வந்து சார்னு மட்டும் தான் கூப்பிடணும். லோன் வாங்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லுவீங்க. அப்புறம் லோன் வாங்கின பிறகு தானே உங்களுக்கு கதை இருக்குது. நம்ம வாங்க போகிற லோன் வந்து வாரம் கட்டுற லோனு. இதா இன்னைக்குனா திங்கக்கிழமையா? திங்கக்கிழமை 10 மணிக்கெலாம் வந்து எல்லாரும் கட்டினுவீங்க. இது வாரம் வந்து கட்டணுமா? மாசம் கட்டுற மாதிரி கேட்குறதானே பெரிய பொண்ணு நீ? அக்கா, இங்கே வாரம் கட்டுற மாதிரி தான் தராங்க. உங்களால் கட்ட முடியும்னா வாங்குங்க, இல்லைனா வேணாம்னு சொல்லிடுங்க ஆரம்பத்திலே. ஐயோ, இந்த லோனை நம்பி நான் கனவு கண்டு வச்சுனேன் நான். என்னடி இது வாரம் கட்ட சொல்கிறா? லோன் மாசம் தானே கட்டணும். கீதா அங்கே என்ன குச்சின்னு பேச்சு? என்கிட்ட கேள்வி எது வந்தாலும் ஏண்டியா மாசம் தானே கட்டணும், நீ நாடி வாரம் கட்டணும்னு சொல்ற? எல்லாரும் வந்துட்டாங்களா மேம்? வந்துட்டாங்க சார், வாங்க. இந்த குழுவோட தலைவி யாரு தேர்ந்தெடுத்தீங்களா? தேர்ந்தெடுத்தோம் சார். உங்க பெரிய பொண்ணு தான் இந்த குழுவோட தலைவி. யார் அது பெரிய பொண்ணு? சார் கூட்டத்திலே ஹைட்டா இருக்காங்க பாருங்க, உட்காந்தா கூட நிக்கிற மாதிரி இருக்காங்களா, அவங்க தான் பெரிய பொண்ணு. நான் தான் சார். எங்க ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் முதல் தவணையா 10,000 ரூபாய் லோன் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னது 10,000 ரூபாவா? இந்த 10,000 ரூபாய் சின்ன சார் பண்றது? 10,000 ரூபாய்ல ஒரு லோன் கொடுக்க மாட்டீங்க நீங்க? என்னம்மா அப்படி பேசுறீங்க? சார் 50,000 ரூபாய் கொடுக்கறதா கொடுங்க சார், இல்ல உங்க வேணாம். அம்மா எடுத்த உடனே 50,000 ரூபாய் கொடுக்க முடியாதுமா, கொஞ்சமா தான் கொடுக்க முடியும். நீங்க எப்படி கட்டுறீங்க, கரெக்டா வரீங்களா, எல்லாரும் குழுக்கு கரெக்டா கட்டுறீங்களா, மாசம் வாரம் அப்படி பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். முதல்ல இது கரெக்டா கட்டுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய வாங்கி தரேன். சார் ஒரு 30,000 ரூபாய் கொடுங்க சார். 30,000 ரூபாய் வாங்கினீங்கன்னா கட்ட வேண்டிய அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா வரும். வாரம் கரெக்டா கட்டிடுவீங்க எல்லாரும்? கட்டிடுவோம் சார். கட்டிடுவோம் சார். காசு வந்து யார்கிட்டயும் கொடுத்துட்டு போக கூடாது. அவங்களே வந்து இங்க உட்காந்து மீட்டிங் போட்டு பேசி அதுக்கு நான் வந்து சைன் போட்ட பிறகுதான் நீங்க எல்லாரும் காசு வந்து என்கிட்ட கொடுக்கணும். புரிஞ்சுதா? யாருன்னா கொடுத்துட்டு நான் ஊருக்கு போயிட்டேன், அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. குழு தலைவி நல்லா கேட்டுங்க, யாரோட காசை வாங்கி வைக்காதீங்க. அவங்க வந்து தான் காசு கொடுக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதுங்க சார். எல்லாருமே வந்து கட்டிடுவாங்க சார். சார் கல்யாணம் காது குத்து அந்த மாதிரி திடீர்னு பொண்ணு என்ன சார் பண்றது? லோன் வாங்குற வரைக்கும் எங்கன்னா அமைதியா இருக்குதுங்களா? சரின்னு சொல்லிட்டு வாய் இருக்குது இதுங்களுக்கு. ஏமா எப்பயாவது ஒரு நாள் 2 நாள் அப்படின்னா சரிங்களா? வாரம்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். வாரம் எல்லாரும் வந்தே ஆகணும் இங்க. சரிங்க சார் வந்துடும். சரி, நாளைக்கு எல்லாரும் எங்க பேங்க்குக்கு வந்துருங்க. வந்தீங்கன்னா லோன் வாங்கி போயினே இருக்கலாம். காலைல 10 மணிக்கெல்லாம் கரெக்டா எங்க ஷாப்பா இருக்கணும் எல்லாரும். வந்துடும் சார், எல்லாரும் வந்துடும் சார். வரும்போது எல்லாரும் ஒரிஜினல் எடுத்துன்னு வாங்க. ஒரிஜினல் கார்டு எல்லாமே எடுத்துன்னு வரணும். எடுத்துட்டு வந்துடும் சார். சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்கம்மா. இந்த 30,000 ரூபாய் 500 ரூபாய் தருவீங்களா இல்ல 100 ரூபாய் நோட்டா தருவீங்களா சார்? ஏன் இந்த மாதிரி கேக்குறீங்க? ஏன்னா நீங்க 100 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா மணி பாஸ் வைக்க முடியாது. அதான் கேக்குறேன், கட்டப்பை ஏத்தணும் வரட்டுமா இந்த மணி பாஸ் ஏத்தணும் வரட்டுமான்னு. ஐயோ, லோனு கேன்சல் பண்ணிட்டு போயிடுவார் போல இருக்குது சார். எப்படி கொடுப்பாங்களோ எங்களுக்கு தெரியாதுமா, பேங்க்ல வந்து வாங்கி போங்கம்மா. சரிங்க சார், நான் கட்டப்பை ஏத்தணும் வரேன். கீதா வந்தேன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு. இப்போ ஒரு நோட்டு ஒன்று போட்டுக்கங்க. குழு தலைவி உங்களுக்கு தான் சொல்றேன். ஒரு நோட்டு ஒன்று போட்டுக்கங்க. உங்க பேர்லாம் எழுதிக்கங்க, உங்க ஃபோன் நம்பர்லாம் எழுதிக்கங்க. கரெக்டா அட்டெண்டன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? சரிங்க சார், அதே மாதிரி செஞ்சுக்கலாம். சரிம்மா, எல்லாருக்கும் நான் வரேன். நான் போயிட்டு வரேன். காலைல வந்து சேருங்க, பேங்க்குக்கு வந்துருமா. போயிட்டு வாங்க சார், போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களா, அந்த ஃபோனுக்குலாம் மெசேஜ் வரும். உங்களுக்கு இனிமேல் லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, உங்களுக்கு காசு தர போறோம் அப்படின்னு மெசேஜ் வரும். அப்போ அதை பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிட்டு நாளைக்கு காலையில வந்து சேருங்க பேங்க்குக்கு. அப்ப நமக்கு இன்னும் லோனே கன்ஃபார்ம் ஆகலையா? சரி, நான் வரமா. சார் சொன்னதெல்லாம் நல்லா கேட்டுக்கிங்களா? காலையில் 10 மணிக்கெலாம் பேங்க்கில் இருக்கணும். கிளம்பியே கரெக்டாக வந்து சேர்ந்துருங்க. எது வந்து சேர்ந்துருங்களா? நீ தான் கூட்டின்னு போனோம் எங்க எல்லாரையும். நாங்களும் வர மாட்டோம் தனித்தனியெல்லாம். நான் தான் கூட்டின்னு போகணுமா? இது நடிக்கு கதையாக இருக்குது. அதுக்கு தானே உன்னை தலைவியாக போட்டிருக்கான். நீ தான் கூட்டின்னு போனோம். உங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறது பத்தாதுன்னு இதெல்லாம் வேறு சேவையெல்லாம் வேறு செய்யணுமா? நீ நம்ம தலையில் தூக்கி வச்சுன்னு போகிற மாதிரி ரொம்ப தான் சிலிப்பிக்கிறா. உன் வண்டி இருக்குல்ல, அதில் போகலாம் எல்லாரும். நீ நம்ம வாங்கி கொடுத்த மாதிரி சொல்கிற. அதில் நானும் எங்கள் அத்தையும் வருவோம். நீங்களாம் பஸ் பிடிச்சி போங்க. பெரிய பொண்ணு பாவம்ல, இவங்களே கூட்டின்னு போகலாம். நம்ம வண்டியில கூட்டின்னு போயிடலாம். இவங்களாம் பஸ் பிடிச்சி வரணும்னா லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே சார் திட்டுவாரு. இவங்கள கூட்டின்னு போயிடலாம். அத்தை நீங்கள் சும்மா இருங்க. பெரிய பொண்ணு, நம்ம பெட்ரோல் போடுவோம்ல, அந்த பெட்ரோலுக்கு ஆகிற செலவை இவங்க எல்லாருக்கிட்டையும் வாங்கிக்கலாம். நம்ம மொத்தமாக சேர்த்து எவ்வளோ காசு வருதோ எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க சொல்லிடலாம். இது சொன்னீங்களா? இது ஒரு நல்ல ஐடியா. சரி, பெட்ரோல் செலவு உங்கள் செலவு. வண்டி மட்டும் நான் எடுத்துன்னு வருவேன். அதுக்கு சம்மந்தம் சொல்லுங்க. வீட்டுன்னு போகிற நாளைக்கு. சரி பெரிய பொண்ணு, நான் காசு தரேன்.
ஓசியில் கூட்டின்னு போவான்னு பார்த்தா பெட்ரோல் காசு தரணுமா? சரி பெரிய பொண்ணு, நானும் தரேன். நானும் கொடுத்துறேன். சரி, காலைல 9 மணிக்கெலாம் எங்கள் வீட்டாண்ட வந்து நில்லுங்க. நம்ம 9 மணிக்கு கிளம்பி போனால் தான் போய் சரத்துக்கு 10 மணி. சரியா? லோன் வாங்கிறதுக்கு போகிற நாளைக்கு பேங்க்குக்கு நல்லா சூப்பரான புடவை கட்டின்னு போகணும். என்ன கலர் புடவை கட்டின்னு போகலாம்? காலைல வரும்போது எல்லாரும் சாப்பாடு கட்டிங்க, குடிக்க தண்ணி எடுத்துங்க, ஃபோன் மறக்காம எடுத்துன்னு வந்து சேருங்க. இதே சார் போய் உடனே வாங்கினு உடனே வீட்டுக்கு வந்துடலாம் சொன்னாரு. ஆமாம், நீ என்ன சாப்பாடுலாம் கட்டின்னு சொல்கிறேன்? வேறு அங்கே போகிறோம், அங்கே எப்படி டைம் ஆகுமோ ஏதோ ஆகுமோ எனக்கு தெரியாது. அப்புறம் தண்ணி வேணும், சாப்பாடு வேணும் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் எதுவுமே வாங்கி தர மாட்டேன். சரி பெரிய பொண்ணு, சாப்பாடுலாம் கட்டின்னு வந்துடும். ஆமாம், நம்ம கல்யாணம் வீட்டுக்கு போகிறோம். உங்களுக்கு லோனும் கொடுத்து சாப்பாடும் போட்டு என்ன பஸ் அளவுக்கு தனியாக காசும் கொடுத்து அனுப்புவாங்கம்மா. வாங்க பெரிய பொண்ணு, எனக்கு காஃபி மட்டும் கொடுத்தா போதும் பெரிய பொண்ணு, சாப்பாடு கூட எனக்கு தேவையில்ல. அத்தை நீங்கள் வேறு ஏன் அத்தை இவங்க கூட சேர்ந்து நமக்குள்ள பண்ணுறீங்க? அங்கே எதுவும் தர மாட்டாங்க, நம்ம தான் வீட்டில் இருந்து எடுத்துன்னு போகணும். பெரிய பொண்ணு, பேங்க்குக்கு போனால் தான் காசை கையில் கொடுத்துருவாங்கல்ல. கையில் கொடுக்குறாங்களா இல்லை அக்கௌண்ட்டில் போடுறாங்களான்றது தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். கையிலேயே கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஏடிஎம் கார்டெல்லாம் போய் எடுக்க முடியாது. ஏடிஎம்மில் வந்து 20,000 ரூபாய் தான் எடுக்க முடியும். அப்படி இப்படின்னு சட்டாலாம் சொல்லலாம். ஓ 30,000 அப்படியே கையில் கொடுத்துடணும்னு நினைக்கிறீங்க? கையில் கொடுத்தாங்க நல்லா தான் இருக்கும். மேடம் அப்படி 30,000 ரூபாய்க்கு என்ன செலவு வச்சுருக்கீங்க நாளைக்கு? நகை வாங்கலான்னு தான் இருக்கிறேன். வாங்க வாங்க. கேட்டியா? துட்டு இல்லைன்னுட்டு லோன் வாங்கி நகை வாங்க போகிறாலாம். ஆமாம், நான் கூட கேட்டேன். நேற்று என் வீட்டுக்கு வந்து மிளகாத்தூள் காலியாக போச்சு, மிளகா தண்ணி வாங்க காசு இல்லை, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொடு அப்படி சொல்லிட்டு ஒரு கிண்ணம் ஃபுல்லாக வாங்கி போச்சு. இப்போ என்ன கதைன்னு கேட்டியா? நகை வாங்க போதான் நகை. நீ ஏன்டி மிளகாத்தூள் குத்த? இல்லைன்னு சொல்லி அனுப்பித்தானே. மூஞ்சி பார்க்கறதுக்கு பாவமாக இருந்ததுன்னு குத்தேன். இது இப்படி விஷப்பூச்சா இருக்கும்னு நான் நினைக்கலையா? இங்கே பாருங்க, லோன் வாங்குறது பெருசு கிடையாது. வாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வந்து 10 மணிக்கெலாம் திங்கக்கிழமை 10 மணிக்கெலாம் வந்து டானு கட்டிடணும். புரியுதா? சார் வந்து 10 மணிக்கெலாம் நீங்கள் கரெக்டாக வந்துடணும். எதை திக்கு திக்குண்டா? ஒழுங்காக கட்டிவே கட்ட மாட்டேன். நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்க. இது பேர் ஒழுங்காக இருங்க, கட்டலன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான், தூக்கி மரத்தில் மாட்டிடுவேன் உன்னை. பெரிய பொண்ணு, நான் லோன் வாங்குற விஷயத்த உங்கள்கிட்ட கட்ட சொல்லாத. ஏன் அத்தை இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், உனக்கு நம்ம செலவு இருக்குது, எதுக்குமா கடன்லாம் வாங்குற அப்படி சொல்லிட்டு நான் திட்டுவான். அதனால் அவன்கிட்ட சொல்லாத என்ன? சரிங்க அத்தை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க காசு வாங்கி? நான் அது வந்து என்னோட அக்கௌண்ட்லேயே அப்படியே வச்சுப்பேன். காசு என் கையில் இருந்தால் தான் எனக்கு தெம்பாக இருக்கும். அதனால் அதை நான் அக்கௌண்ட்லேயே வச்சுருப்பேன், செலவே பண்ண மாட்டேன். திடீர்னு என் பையன் இன்னைக்கு தான் வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டானா நான் என்ன பண்ணுவேன்? அப்போ வந்து அந்த காசை வச்சு நான் என் செலவெல்லாம் பார்த்துப்பேன். என்னத்த எப்படி பேசுறீங்க? உங்கள் பையன் எப்படி அத்தை உங்களை வெளில போன்னு சொல்லுவார்? ஏன் அத்தை இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? ஆமாம்மா, என் பிள்ளை கல்யாணம் ஆகிறதுக்குன்னா என் பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையாக தான் இருந்தான். என்னைக்கு உனக்கு தாலி கட்டினான்னா அன்னிலேருந்து நீ சொல்கிறது தான் கேட்குறான். உன் பேச்சை கேட்டு எனக்கு எனக்கு வெளியே தத்திட்டானா என்ன பண்ணுறது? கூடயே இருந்துக்குன்னு நல்லா உங்க மாதிரி நடிச்சுன்னு எப்படி முதுகில் குத்துது பற்றியா? என்ன போய் இப்படி சொல்கிறீங்களா அத்தை? இதெல்லாம் நியாயமானு பாருங்க நீங்களே. ஆமாம், ஊருக்கு கத்தனா அப்படியே வாயை திறந்துன்னு பார்த்துன்னு உட்காந்துருப்பீங்க. கிளம்புங்க எல்லாம் வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு போங்க. காலை சீக்கிரமாக வந்து சேருங்க 9 மணிக்கெலாம். என்னடி இது இப்படி பேசுகிறேன்? சரி வாங்க போகலாம்ல. நம்ம ஊர் உலகத்தில் நடக்காத கதை உங்கள் கதை நாங்கள் உட்காந்து பார்த்துக்கிறோம். மருமகளே, இந்த கண்ணை எடுத்துக்கோ, வீட்டில் போய் செய்யலாம். அத்தை நான் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த பாதி கண்ணை போதும், அதை அவங்க கிட்டே கொடுத்துட்டு வந்துருங்க. நமக்கு வேணாம். ஏன் பெரிய பொண்ணு வேணாம்னு சொல்கிறேன்? நம்ம 3 பேர் தானே வீட்டில். இந்த பாதி கண்ணை போதும். இதே வந்து மீன் மாதிரி பார்த்து நம்ம சாப்பிடலாம். சாம்பார் வச்சு அதுக்கு தொட்டு இந்த கண்ணை ஒரு வச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கண்ணை எடுத்துன்னு போகலாம். நம்ம இன்னைக்கே செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து 3 மாதத்துக்கு கூட நல்லா இருக்கும். அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்ல, எங்கேயும் வைக்க தேவையில்ல. நம்ம சமையல் ரூம்லேயே இப்படி ஓரமாக வச்சு வச்சிருந்தோம்னா 3 மாதத்துக்கு அப்படி நல்லா இருக்கும். அப்படிங்களா அத்தை? அவ்வளோ நாளுக்கு நல்லா இருக்குமா? ஆமாம், இது சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த கண்ணாடியில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா? இது வந்து நம்ம தினமும் சாப்பிட்றதே முதல்ல நல்லது தான் உடம்புக்கு. அத்தை இது சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இது தோல் வந்து நம்ம சீவனம்னு வச்சுக்க நம்ம கையில் அரிக்குது அத்தை. அதனால உருளைக்கிழங்கு செஞ்சிருது. அப்போ கண்ணக்கிழங்கு வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் செய்வோம் நம்ம வீட்டில். எல்லா கண்ணக்கிழங்கு வந்து கையரிக்காது, ஏதாவது ஒரு சிலர் தான் கையரிக்கும். கண்ணக்கிழங்கு அறுத்து நம்ம வந்து அரிசி கழுவு தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கணும். வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு விசில் அப்படி வச்சுட்டுனா கூட வெந்துடும். அதை எடுத்து நம்ம வறுத்துக்கலாம், நல்ல மீன் மாதிரி மசாலாலாம் போட்டு. ஆமாம் அத்தை, நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் செய்வேன். ஆனால் இது நம்ம இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்றத விட வேக வச்சு அது கூட கொஞ்சம் தயிர் ஊற்றி அதை வந்து அரைச்சி சாப்பிடும்போது, வறும் வயிற்றில் சாப்பிடும்போது நமக்கு வந்து எல்லா நோயுமே சரியாயிடும். இந்த அல்சர் சம்மந்தமான நோய் எல்லாமே சரியாயிடும். வயிற்றில் புண்ணு இருக்குது, காலையில் சாப்பிடாம டைம் ஆச்சுன்னு ஓடி போயிடுறாங்களா வேலைக்கு, அவங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனை வந்தது அதெல்லாம் சரியாயிடும் இந்த மாதிரி சாப்பிடும்போது. இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்குதா? இதை யாருமே சொல்லலையே எனக்கு. இது வந்து சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப டைம் கூட எடுக்காது வேகத்துக்கு. இந்த கண்ணக்கிழங்குல வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. அப்புறம் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புலாம் இது வந்து கரைக்கக்கூடிய சக்தி இருக்குது இதுக்கு. இந்த ஹை பிளட் ப்ரெஷர்லாம் இருக்குது பற்றியா, ரத்த கொதிப்புலாம், அதெல்லாம் கூட இது கண்ட்ரோலில் கொண்டு வரும். முக்கியமான விஷயம், இது வந்து மூல நோய்க்கு சிறந்த மருந்து. இந்த மூல நோய் இருக்கிறவங்க வந்து 48 நாட்கள்
நல்லா வேக வச்சு அவங்களோட சமையலை சேர்த்துக்கிட்டாங்கன்னா மூல நோய் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிப்பிடும். 48 நாள் சாப்பிடணுமா அத்தை? ஆமாம். அது இல்லாமல் பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனைலாம் இருக்குது பார்த்தியா, கரெக்டாக வர மாட்டேங்குது, மாதம் மாதம் தலைக்கு ஊற்றிக்கிறது, அப்புறம் வெள்ளைப்படுதல், அப்புறம் உடம்பு வலி அதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தியா, அதெல்லாம் கூட இந்த கருணக்கிழங்கு சரிப்படுத்தும். இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமாம், பெண்களுக்கு வந்து இந்த ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை கூட இது சரி பண்ணிடும். அப்போ இதை தினமும் பெண்கள் சாப்பிடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அதானே அத்தை? ஆமாம் பெரிய பொண்ணு, இது வந்து எல்லாருக்குமே ஆணுக்கும் சரி பொம்பளுக்கும் சரி இந்த கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைலாம் வந்து தீர்த்துரும். இந்த உடம்புல வந்து செரிமான கோளாறு இருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த கல்லீரல் பிரச்சனை இருக்கும். அது வந்து கல்லீரலில் இருக்க நச்சுக்களெல்லாம் இந்த கருணக்கிழங்கு சாப்பிட்றதுனால அது வந்து நீக்கிடும். ஆமாம், நச்சுக்கெல்லாம் கல்லீரலேருந்து நீக்கிடும். அது வந்து கல்லீரலை சுத்தமாக்கிடும். இன்னும் வேற என்னென்ன இருக்கு சொல்லுங்க. அப்புறம் இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சர்க்கரையும் கண்ட்ரோலில் கொண்டு வரும், அவங்க தாராளமாக சாப்பிடலாம் இதை. அப்புறம் இதய நோய், ஏன்னா இது வந்து உடம்புல கெட்ட கொழுப்புலாம் குறைக்குது அப்படி சொன்ன பற்றியா, அதனால இது இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் உடம்பு குறைக்கணும், உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து தினமும் சாப்பிடலாம் இந்த கருணக்கிழங்கு. அப்புறம் வந்து இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். உடம்புல தோல் சம்மந்தமான நோயெல்லாம் கூட குணமாயிடும். இந்த கருணக்கிழங்குல இவ்வளோ விஷயம் இருக்குன்னு இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு அத்தை. இனிமேல் தினமும் நம்ம வீட்டில் கருணக்கிழங்கு தான். இன்னும் 2 சேர்த்து எடுத்துன்னு வாங்க போகலாம். தெரிஞ்சவங்க தோட்டத்தில் ஒன்று தான் ஃப்ரீயாக தருவாங்க, மீதி இன்னும் 2 வேணும்னா காசு எடு, வாங்கினார காசு கொடுத்து. நல்ல விஷயத்தை வாங்கிறதுக்கு கசக்குமா என்ன? வாங்க வாங்கி போகலாம் போகும்போது. எல்லாரும் அவங்க உங்களுக்கு ஒரிஜினல் கடன் எடுத்துன்னு வந்துட்டீங்களா? எடுத்துன்னு வந்துட்டேன் மருமகளே. ஏன் நீங்களா பின்னாடி போய் உட்காரக்கூடாதா? பின்னாடி தான் அவ்வளோ இடம் இருக்குல்ல, முன்னாடி எதுக்கு வந்து உட்காந்துக்கிறீங்க? இடமே பத்த மாட்டேது, தள்ளி உட்காருங்க. ஏன் நீ பின்னாடி போக வேண்டியது தானே, நாங்கள் ஏன் போனா? இப்படியே கத்தி நின்றீங்கன்னா இப்போ எல்லாரும் இறக்கி போகிற வண்டியிலேருந்து பஸ்ஸில் வந்து சேருங்க. அதுக்கு இல்லை பெரிய பொண்ணு, இங்கே பாரு பெரிய பொண்ணு, எப்படி நசிக்கின்னு இருக்காங்க என்ன. கீதா நீ வேணா பின்னாடி வா, பின்னாடி இடம் இருக்கு பரவாயில்லையா? என்னாலாம் பின்னாடி வர முடியாது, வேணா இங்கே இருக்கவங்க வேற யாருன்னா கூப்பிடு. அவன் எப்படின்னா போறான், நீ கும்பிடு. சாப்பாடு எடுத்து சொன்ன எடுத்துன்னு வந்தீங்களா? தண்ணி எடுத்துன்னு வந்தீங்களா? பெரிய பொண்ணு அதெல்லாம் எடுத்துன்னு வரல, தண்ணி பேங்க்லேயே இருக்கும். சாப்பாடு வந்து லோன் வாங்க வந்து நேராக போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஆமாம், பிரியாணி சாப்பிட்றதுக்கு தான் இப்போ லோன் வாங்குற பொழுது. மற்ற கதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நமக்கு சோறு முக்கியம்ல. மனசாக்கா லோன் வாங்கி என்ன பண்ணுறா? நான் வந்து எங்கள் வீடு ஒழுகுது, மழைக்கு ரொம்ப அவசப்பட்டு போயிட்டேன். அந்த வீட்டு கூரையை தான் மாற்றலான்னு இருக்கேன். ஆமாம், அதுக்கு தான் லோனே வாங்குறேன், இல்லைனா லோன் கூட நான் வாங்கவே மாட்டேன். என்னது வீடு ஒழுகுதா? ஏன் சரியா கட்டலையா? இப்போ 6 மாதத்துக்கு முதல்ல கட்டினேன், ஓலை பிரிச்சு மாற்றினேன். ஆமாம், மாற்றி 6 மாதம் தான் ஆகுது, சரியே இல்லை, அப்படியே தப்பன்னு ஒழுகுது உள்ள, உட்கார முடியல. வீடு ஃபுல்லாக தண்ணி தான், மொண்டு ஊற்றி நின்று தெரியுமா இந்த மழைக்கு. ஆமாம், நான் கூட அந்த லோன் வாங்கி தளம் போடலான்னு பார்த்தேன். வீட்டுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்துருந்தாங்கன்னா தளம் போட்டுருப்பேன். இப்போ என்ன பண்ணுறது, அந்த ஓலையை எடுத்துட்டு ஓடு போட்டுடலான்னு இருக்கேன். ஏதோ ஒரு பிரோஜனமாக ஒரு வேலை செஞ்சிங்கன்னா பரவாயில்ல. இந்த பக்கத்தில் ஒன்று கணக்கு போகிறேன், அது மாதிரி பிரியாணி தின்னு அழிச்சிடாதீங்க, அப்புறம் நீங்கள் தான் கடன் கட்ட போகிறீங்க. பின்னாடி 2 பேர் இருக்காங்களா, எங்கே இறங்கி ஓடிட்டாங்களா? சத்தமே காணா. பின்னாடி தான் இருக்கிறோம். என்ன பெரிய பொண்ணு, நீங்கள் என்ன பண்ண போகிற சொல்லவே இல்லை? நானா என் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு வாங்கின கடன் கொஞ்சம் இருக்குது, அந்த கடன் கொடுக்கலான்னு இருக்கேன். நான் வந்து நகை தான் வாங்க போகிறேன். நான் தான் நேற்று சொல்லிட்டேன். பெரிய பொண்ணு வண்டி கொஞ்சம் ஓரமாக நிறுத்து, ஓட்டல் போகுது, டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம். மணி இப்போயே 10 போகுது, இன்னும் ஹோட்டலில் நிப்பாட்டிட்டு போனோன்னா பேங்க் மூடிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க எல்லாரும். நீ காலையில் வீட்டில் சாப்பிட வேண்டியதுதானே? டைம் ஆச்சு பெரிய பொண்ணு, இந்த லோன் வாங்கி என்ன பண்ணுறது அப்படி யோசிச்சுனே நைட்டெல்லாம் தூங்கலையா, அப்புறம் காலையில் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டேன். அந்த தான் டைம் ஆச்சு, டிஃபனே செய்யலை வீட்டில். ஏன் அப்படியே 10 மணி வரைக்கும் தூங்க தானே, எதுக்கு 8 மணிக்குள்ளே இருந்தா? அது கூட அவளை எங்கேருந்து ஏந்தா, நான் தான் போய் எழுப்பினேன் அவளை. அதானே பார்த்தேன், 10 மணி வரைக்கும் தூங்கினா இதுன்னு. நீ உன்னால் நிறுத்த முடியுமா நிறுத்த முடியாதா? இல்லைன்னா அப்படியே குச்சிடுவேன் நான் கீழே. நீ என்ன குதிக்கிட்ட? நானே தள்ளி விடுற மாதிரி இப்போ. எங்கன்னா சும்மா இருக்கீங்களா கொஞ்ச நேரம்? பேங்குக்கு போயிட்டு அப்புறமா சாப்பிடலாம். கீதா கம்முனரு. மருமகளே போயிட்டு நம்மளுக்கு லோன் எழுதினாரே அந்த சாரு கடை போய் பார்த்துனுவேன். அதான் நான் உள்ளே வரும்போதே பார்த்தேன் தவிர அவர் நம்மளை உட்கார சொன்னார், கூப்பிட்றாங்களாம். மனோஜாக்கா ஏன் நிற்கிறீங்க? உங்கள் சேருக்கு பாருங்க, பின்னாடி போய் உட்காருங்க. பெரிய பொண்ணு இங்கே பாத்ரூம் எங்கே இருக்கு? எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது. என்னது பேங்க்ல வந்து பாத்ரூம் கேட்குது இது? ஐயோ, வயசானதுலாம் கூட்டுன்னு வந்து நான் வரேன் பாரு அவஸ்தை. வாங்க வெளியில் எங்கேயாவது இருக்க போய் பார்த்துட்டு போயிட்டு வரலாம். சீக்கிரம் போகலாம். இந்த பேங்க்ல மட்டும்தான் பாத்ரூமே இருக்க மாட்டேது, மற்ற எல்லாத்துலேயுமே இருக்குது. வயசானவங்களாம் வருவாங்களே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்களாம் என்ன கஷ்டப்படுவாங்களே பாத்ரூம் போகிறதுக்கு இல்லாமல், சுகர் பேஷண்ட்லாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பாத்ரூம் வைக்கக்கூடாது அக்கா. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. வந்தோமா லோன் வாங்கணுமா போயினே இருக்கணும், இதை பற்றிலாம் நம்ம கேட்கக்கூடாது. உங்களுக்கு பாத்ரூம் வந்துன்னா வெளியில் போயிட்டு எங்கேயாவது இருக்கோம், அங்கே போயிட்டு தான் வரணும். இம்மா எங்கம்மா குழு தலைவி எல்லாரும் வாங்க, கையெழுத்து போட்டு லோன் வாங்கிக்கோங்க. சார் அதுங்க சார் எங்கள் தலைவியா சார்?
எங்க கூட வந்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு அப்படியே தலை சுற்றி மேக்கப் போட்டு விடுற மாதிரி ஆயிட்டாங்க சார். அவங்களுக்கு சோடா வாங்கி கொடுக்க போயிருக்காங்க சார். இது வந்துருவாங்க சார், ஒரு நிமிஷம் சார். வந்ததே லேட்டு இல்ல சோடா குடிக்க வர போயிருக்காங்களா? அவங்க வந்ததை கூப்பிட்டு கவுண்டர் வாங்க. சரிங்க சார், வந்துடுறோம். ஏன் கீதா, அவங்க பாத்ரூம் போதானே போயிருக்காங்க, சோடா குடிக்க போயிருக்காங்கன்னு சொல்கிறேன். அவர்கிட்ட எப்படி சொல்கிறது பாத்ரூம் போயிருக்காங்கன்னு? அதனால தான் நான் அப்படி சொன்னேன். எதனா வந்து சொன்னாங்களா? ஆமாம் பெரிய பொண்ணு, நம்ம லோன் சார் வந்து நம்ம எல்லாரையும் வசதி இருக்காரு. சீக்கிரம் போகலாம். வாங்க வாங்க போலாம். எப்பா இப்போ தான் கண்ணே தெரியுது. நம்மளும் போகலாம் வாங்க, ஏன் உட்காந்துக்கிங்க? போகலாம் போகலாம். நல்லபடியாக லோன் வாங்கியாச்சு. இனிமேல் வார வாரம் நான் ஒழுங்காக கட்டிடுங்க. என் பேரை காப்பாற்றுங்க எல்லாரும். அதெல்லாம் கரெக்டாக கட்டிடுவேன் பெரிய பொண்ணு. எதுக்கு கையிலே வச்சுருக்கீங்க? அவங்க மணி பஸ்ஸில் போட்டு எடுத்துவீங்க. என்ன பிடிங்க போயிட்டு போகிறாங்க. சரி எல்லாரும் காரில் இருங்க, வீட்டுக்கு போகலாம். பெரிய பொண்ணு, நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகமே இல்லையா? வா முதல்ல பிரியாணி சாப்பிட்டு போகலாம். போகிற வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம். வாங்க முதல்ல பேங்க்லேருந்து வெளில வாங்க. நல்ல வேலை, லோன் காசு வந்து கையிலேயே கொடுத்துட்டாங்க. நான் கூட ஏடிஎம் கார்டில் போட்டுடுவாங்க, அங்கே போய் நின்று வேற எடுத்துட்டு வரணும்னு நினச்சேன். கையிலேயே கொடுத்துட்டாங்க, ஈஸியாக போச்சு. எதுக்கு செலவு பண்ணுறதுக்கா? எல்லாரும் ஃபோனில் என்ன பார்த்துன்னு வரீங்க? இந்த சென்னையில் வெள்ளம் வந்துச்சு பார்த்தியா, மழை பெஞ்சு. அதில் மக்கள்லாம் எவ்வளோ தவிக்கிறாங்க தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு இல்லாமல், துணி இல்லாமல், தண்ணி இல்லாமல். அதுதான் பார்த்துன்னு இருக்கும் பெரிய பொண்ணு. ஆமாம் இன்னும் சென்னை மீண்டு வரவே இல்லை. எவ்வளோ காரு வண்டிங்கெல்லாம் அப்படியே அடிச்சுன்னு போச்சு பார்த்தீங்களா? அதுக்கு தான் ஏரி குளம் குட்டைன்னு அந்த காலத்தில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மழை தண்ணிலாம் வந்துச்சுன்னா அதில் சேமிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பில்டிங் நிறைய ஆகிப்போச்சு. அதனால ஏரி குளம் கூட்டெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இப்போ மழை பெய்யுற தண்ணி எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு வழியெல்லாம் நிற்கிது, வீட்டுக்குள்ளே நிற்கிது. என்ன பண்ணுறது? தண்ணிக்குன்னு தனியாக இடம் விடணும். ஆமாம், நம்ம ஊரில் கூட இந்த 100 நாள் வேலையில் இந்த ஏரியெல்லாம் தூர் வாரி வச்சதுனால தான் இப்போ மழை தண்ணிலாம் நம்ம வீட்டுக்குள்ளலாம் வராமல் அந்த ஏரியில் போயிட்டு இருந்துச்சிடலாம் தண்ணியும். இல்லைன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம். உங்கள் வீட்டில் தளம் போட்ட வீடு மழைனால எதுவும் ஆகல. என் வீடு வாங்க விடுந்தா மழையில் லோல் பட்டு போயிட்டோம். மழை தண்ணிலாம் வீட்டுக்குள்ளே வந்துச்சு, எங்கே படுக்குது, எங்கே செய்யுது, அந்த கட்டில் ஒன்று இருந்தது அதில் தான் ஏறி பத்துன்னு வந்தோம். எத்தனை பேர் படுக்குது அதில்? எவ்வளோ கஷ்டமா இருந்து தெரியுமா? அதுக்கு தான் மழை காலம் வரதுக்கு முன்னாடி வீடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். மழை பெய்யாது அப்படின்னு கனவு பண்ணி உட்காந்துக்குது. அப்புறம் மழை வந்தோன்னா மழை வந்துச்சு வீடெல்லாம் ஒழுகுதே அப்படின்னு சொல்கிறது. எங்க வீட்டுல கூட அந்த செவுத்துலாம் அப்படியே ஈரமாயி போச்சு. அப்படியே தொட்டா அப்படியே தண்ணி கையில ஒட்டுது, தரெல்லாம் ஈரமாயி போச்சு. ஒரு வாரமா வெயிலும் காயலையா, அந்த தரெல்லாம் காயாம அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு தான் இருந்தது. வெயில் காஞ்சா வெயில் காயுது, வெயில் காயுது, வெயில் தாங்க முடியலன்னு சொல்றது. மழை பெஞ்சா மழை பெய்யுது அப்படி சொல்றது. அந்த உலகம் என்ன தான் பண்ணணும் தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும். மழை பெஞ்சாலும் வெயில் காஞ்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடை அமைச்சு வச்சுக்கணும், மரம்லாம் வைக்கணும் வெயில் காலத்தில். அப்போ தான் நம்ம வெயிலுக்கு வந்து ரொம்ப வெயில் தெரியாது நம்ம வீட்டுக்கு. மழை காலத்துலேயும் தண்ணியெலாம் வீட்டுக்குள்ளே வராத மாதிரி நம்ம வீடை கொஞ்சம் ஹைட்டாக கட்டி வைக்கணும். அப்போ தண்ணி ஈஸியாக நம்ம வீட்டுக்குள்ளே வராது. அதெல்லாம் எதுவும் செய்யாமல் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் எப்படி அது? மழை இப்போ குறைஞ்சிச்சு. இப்போ வந்து மண்ணில் நல்லா ஈரமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்னென்ன செடி வைக்கணுமோ அந்த செடியெலாம் வைக்கலாம். பூச்செடிலாம், கனகாம்பரம் செடியெல்லாம் உடச்சி நட்டு வச்சா நல்லா சூப்பராக வளரும், நல்ல வேர் பிடிச்சிக்கோங்கள. ஆமாம் அதான் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நம்ம வீட்டில் ஒரு பெரிய கனகாம்பரம் செடி இருக்குல்ல, அதெல்லாம் உடச்சி சின்ன சின்னதாக நம்ம நட்டு வைக்கலாம். அப்படி தோட்டம் மாதிரி ஆகிடும். அப்புறம் முருங்கைக்கீரை செடி இருக்குது பார்த்தியா, அதை கூட உடச்சி நட்டு வச்சா நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரும். கோமதிக்கா என்ன கூட ஒரு களை கொடுங்க, நான் கூட நட்டு வைக்க போகிறேன் எங்கள் வீட்டில். தரேன் எங்கள் வீட்டில் நல்லா பெருசாக வளர்ந்து போயிருக்குது. நானே அதை கொஞ்சம் வெட்டி தான் போட போகிறேன். யாருக்கு வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க. கீரை கூட இருக்குது, வாங்கிக்கோங்க. ஏம்மா கோமதிக்காக்கு எவ்வளோ பெரிய மனசு பற்றி கீரைலாம் தராங்களாம். ஏன்னா இந்த காற்றுக்கு எங்கள் வீட்டில் வாழை மரம் கூட தான் விழுந்து போச்சு, கொலை விட்டது. ஆமாம் வாழைத்தண்டை கூட எடுத்து வச்சிருக்கேன். வாங்க வீட்டாண்ட வாங்க தரேன். வாழைத்தண்டா இப்போ வாழை கொலையோட விழுந்து போச்சு வாழை மரம். ஆமாம் கீதா, வாழை கொலையோட விழுந்து போச்சு. ஆனால் அது கொஞ்சம் நாள் பெருசாக தான் ஆயிடுச்சு. வாழைப்பழம்லாம் பழுக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால அப்படியே அறுத்து வச்சிருக்கோம். அப்போ ஒரு 2 சீப்பு வாழைப்பழம் எடுத்து வைங்க. தண்டு வாழைப்பழம் எல்லாம் வந்து வாங்கிக்கிறேன். ஆமாண்டியா, உனக்கு கொடுத்துக்கலாம் வாழைப்பழம் நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். வா ஏண்டி அக்கம் பக்கத்து வீட்டுக்கு ஒரு 2 கொடுக்க மாட்டீங்களா? ஒண்டியை நீங்களே தின்னுடுவீங்க எல்லாத்தையும். அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, வயிறு வலிக்கும். அதுவே கற்பூர வாழைப்பழம் நான் யாருக்கும் தர மாட்டேன்ப்பா, மொத்தமே எனக்கு தான். பெரிய பொண்ணு எல்லாருக்கும் 2 கொடுக்கலாம். அதான் 2 குளம் இருக்குல்ல, ஒரு குளம் எல்லாருக்கும் கொடுத்துடலாம். மீதி ஒரு குளம் இருக்குல்ல, அதை நம்ம வச்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு. கொஞ்சம் மெலிசா இருக்கும் பாருங்க, அது மட்டும் கொடுங்க எல்லாருக்கும். அந்த தரிசா இருக்குது நம்ம வீட்டுக்கு எடுத்துவீங்க. ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்க மாட்டேன், மனசே வராது. ஆமாம் இவ வீட்டில் இருந்தால் அப்படியே வாரி வாரி எல்லாருக்கும் கொடுத்து தான் மறுவேலை பார்ப்பேன். ஏன்டி உன் வீட்டில் அவ்வளோ கொய்யா தராக்கிட்ட ஒரு நாளாவது ஒரு கொய்யா எனக்கு கொடுத்துருப்பேன். நீ நாங்கள் மட்டும் கொடுக்கணும் எப்படியே நீ எதிர்பார்க்குறேன்? நீ கொடுத்துட்டு தான் மற்றவங்ககிட்ட கேட்கணும், நீயே கொடுக்க மாட்டேன். அப்போ நாங்கள் மட்டும் எப்படி தர முடியும்? நீ வாய முடி, நீ மட்டும் எல்லாருக்கும் கொடுத்துட்ற பாரு அப்படியே.
பெரிய பொண்ணு இந்த கோழி சமைச்சாங்களா இல்லையா? அப்படியே முழுசாவே இருக்குது, கட் பண்ணாம வச்சிருக்காங்க. அத்தை இது பேர் தான் தந்தூரி சிக்கன். ஆமாம், அதை அப்படியே முழுசாக அப்படியே போட்டு grill மாதிரி பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. இதெல்லாம் கட் பண்ணல மாட்டாங்க, நம்ம தான் அப்படி பிச்சு பிச்சு சாப்பிடணும். ஏண்டி என்னடி காட்டு வாசி மாதிரி சாப்பிடணுமா? காட்டு வாசிலாம் இப்படி தானே சாப்பிட்டாங்க அந்த காலத்துல. கரெக்டாக சொன்னீங்க. இப்போ அது வந்து புது ட்ரெண்டிங். புதுசாக இப்போ காட்டு வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். அந்த தட்டுல என்னதுரி புழு மாதிரி இருக்கே, நீட்டா. ஏன் அத்தை உங்களுக்கு இந்த வேலை? அது நூடுல்ஸ்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் சாப்பிடலாம், மற்றவங்க சாப்பிடக்கூடாது. வனஜா, கிரிஜா, நீங்க 2 பேரும் என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? எங்களுக்கு எதுவும் வேணாம்க்கா, நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம். அப்போ எதுக்கு 2 பேரோட உள்ள வந்தீங்க? காலையில் உட்காந்து வேண்டியதானே? காசுலாம் செலவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். வேணாம் நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம். வீட்டை சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கோம். பெரிய பொண்ணுக்கிட்ட அப்பயே சொன்னேன், இவங்களாம் காலையிலே விட்டுட்டு வாங்க. அதான் இழுத்துன்னு வந்தேன். இப்போ பாரு எதுவும் வேணாம், நம்ம சாப்பிடும்போது உட்காந்து வேடிக்கை பார்க்கணும் பொழுது. ஏண்டி அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தானே தெரியும். லோன் வாங்கின காசுலாம் ஹோட்டல்லே செலவு பண்ணிட்டேன், அவங்கள வீட்டில் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை காசு பார்த்தா நீ தருவியா? அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம சாப்பிட்றதையே பார்த்து உட்காந்து சொல்லு. பெரிய பொண்ணு, இந்த ஏசி போட்ட ரூம்லாம் தனியாக இருக்குமே, அந்த மாதிரி இடம்லாம் எங்கே இருக்குது? நான் போய் அங்கே போய் சாப்பிட போகிறேன். இங்கே பேர் ஹோட்டல் பேருக்கு தொலைப்பா இருக்குது, எடுத்து சிங்காச்சு விடுவேன். உட்காருக்க முடியுங்க. நீங்களும் என்ன ஆர்டர் பண்ணிக்கோங்க? நான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு ஆர்டர் பண்ணியிருக்கேன். குழம்பு மட்டும் மட்டும் குடிச்சிட்டு போறியா? அது வந்து பிரியாணியில் ஊற்றி சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? நான் கூட பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், சிக்கன் பிரியாணி. ஆமாம், நான் கூட சிக்கன் பிரியாணி தான் சொல்லியிருக்கேன். வனஜா, கிரிஜா, நீங்களும் எதாவது வாங்கிக்கோங்க, காசு நான் தரேன். வேணாக்கா, எதுவும் வேணாம். ஏண்டி உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எங்களுக்கு வயிறு வலிக்கண்டி. என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு தயிர் சாதம் மட்டும் சொல்லுங்கக்கா. இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு வந்துட்டு சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட போறீங்களா? உங்களுக்கு பிரியாணி சொல்லிடுறேன்னா பிரியாணி சாப்பிடுங்க. பெரிய பொண்ணா, இவங்களுக்கு 2 பிரியாணி சொல்லிடு. சரிங்க அத்தை. பார்த்து பார்த்து அட்டைக்கு போகுது பார்த்து. ராணி அங்கே பார்த்தியா, வேணாம் சொல்லிட்டு 2 எப்படி சாப்பிடுங்க பார்த்தியா பிரியாணி? ஏண்டி நீ நம்ம உன் காசு கொடுத்து வாங்கி கொடுத்த மாதிரி பேசுனக்க, உன் தட்டை பார்த்து சாப்பிட்றீ. பிரியாணி நல்லா தான் இருக்கு. சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. இப்படி வயிற்று கட்டி வாயை கட்டி சிக்கனை பற்றி தான் பாவம் குடும்பம் நடத்துதுங்க. ஒரு நல்ல ஒரு பிரியாணி கூட வாங்கி சாப்பிட மாட்டேதுங்க. ஆமாம் பெரிய பொண்ணு, ரொம்ப பாவம் அவங்க. சரி சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்துங்க. இங்கே உட்காந்துருப்பீங்க நீங்கள் ஃபுல்லாக. பெரிய பொண்ணு, ஒரு மட்டன் சூப் சொல்லு. முதல்ல தட்டில் இருக்குது சாப்பிட்டு முடி, பிரியாணி சாப்பிட்டு முடி, அப்புறம் மட்டன் சூப்லாம் வாங்குவேன். இந்த பெரிய பொண்ணு இருக்கால, நம்ம சொன்னால் எதையுமே செய்ய மாட்டான். வேறு ஏதாவது வேணுமா? எனக்கு போதும். பெரிய பொண்ணு மடமன்னு சாப்பிடு, உட்காந்து வேடிக்கை பார்த்துனக்க. அது 5 நிமிஷத்தில் சாப்பிடுவேன். நம்ம வீட்டுக்கு போகும்போது அப்படியே காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெங்காயம் தக்காளிலாம் வாங்கி போயிடலாண்ணே. வெங்காயம் ஒரு 5 கிலோ வாங்கிக்கலாம், தக்காளி ஒரு 2 கிலோ வாங்கினா போதும். அக்கா பூண்டு கூட இல்லை அத்தை வீட்டில், பூண்டு கூட வாங்கிக்கலாம். ஏண்டி அன்னைக்கு தான் 1 கிலோ பூண்டு வாங்கி வந்து கொடுத்தா, அதுக்குள்ள காலி. ஆமாம், போன வாரம் ஒரே மழை, காய்கறி கடைக்கு போக முடியல. பூண்டு வச்சு தான் பூண்டு குழம்பு தான் வச்சு சாப்பிட்டு மறந்து போயிட்டீங்களா? பூண்டு அப்படியே உங்களுக்கு உட்காந்து ஊட்டியே. ஆமாம், மறந்தே போயிட்டேன். சரி. ஆமாக்கா, நான் கூட காய்கறி வாங்கணும், நான் கூட வரேன். பெரிய பொண்ணு, அப்படியே நகை கடை கூட போயிட்டு போயிடலாம். பெரிய பொண்ணு, வீட்டுக்கு போனால் வச்சுக்கேன் காசுலாம் செலவாயிடும். என்ன கொஞ்சம் நகை கடை வரைக்கும் போயிட்டு அப்படியே போகலாண்ணே. சரி போகலாம். நாங்கள் 2 பேரும் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் எங்கே போகணுமோ போயிட்டு வீட்டுக்கு வாங்க, நாங்கள் போகிறோம். சரி அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ முதல்ல சாப்பிடுங்க. நான் கூட சுடிதார் டாப்லாம் எடுக்கணும், அப்படியே துணி கடைக்கு கூட போயிட்டு போகலான்னு இருக்கேன். பெரிய பொண்ணு, போனோமா வந்தோமா அப்படின்னு இருந்தனா வருவோம். போய் அங்கே சுற்றி பார்த்து நீ ஃபுல்லாக பொழுது போகணும்னு வச்சுக்கேன், அப்படியே விட்டு போட்டு போயிடுவாங்க. போயிட்டு டக்குன்னு எடுத்து டக்குன்னு வந்துனே இருக்கலாம். பெரிய பொண்ணு, கீதாவை நம்பாத. அத்தை அது கேட்டு எனக்கு தெரியாதா? இட்டுன்னு போகிறோம் சொல்லிட்டு டைம் ஆச்சு, நைஸ் இட்டுன்னு போயிட வேண்டியதான் வீட்டுக்கு. அத்தை சிரிச்சு காய்ச்சி கொடுத்துருங்க, ரொம்ப இருக்கும். அத்தை நீங்கள் கூட ஜாக்கெட் பிட்டு எடுக்கணும்னு சொன்னீங்களே, அது கூட வாங்கி போயிடலாம் அப்படியே. ஆமாம், 4 புடவை இருக்குது, அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸே இல்லை. பிட்டு வாங்கலான்னு பார்த்தா எனக்கு பத்த மாட்டேது. 1.25 மீட்டர் வாங்கினா தான் கரெக்டாக இருக்குது எனக்கு. பிட்டில் வந்து 1 மீட்டர் தான் இருக்குது. அதனால் கடைக்கு போயிட்டு அளந்து வாங்கி போயிடலாம். பெரிய பொண்ணு, எங்களெல்லாம் கேட்டியே காசு என்ன பண்ண போகிறேன்னு. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ண போகிறீங்க? நான் தான் சொன்னேன் அக்கௌண்ட்டில் வச்சுக்க போகிறேன், மறந்துட்டியே? ஓ ஆமாம் மறந்து போயிட்டேன். பெரிய பொண்ணு, நீ என்ன பண்ண போகிற? நான் வந்து மாடு வாங்கலான்னு இருக்கேன். எது மாடு வாங்க போறியா? வீட்டில் இருக்க வேலையை நீ முதல்ல ஒழுங்காக செய்ய மாட்டேன், இல்லை மாடு வாங்கி வச்சு என்ன பண்ண போகிற பெரிய பொண்ணு? அத்தை எனக்கு மாடு வேணும், ரொம்ப நல்லா ஆசை. அத்தை மாடும் கண்ணை வாங்கி வச்சு அதுங்களை வளர்க்கணும். அப்புறம் அதுங்க அதுங்கிட்ட பால்லாம் கறந்து விற்றா நிறைய காசு கிடைக்கும். நான் தான் பண்ண போகிறேன். அப்போ பால்லாம் இனிமேல் பெரிய பொண்ணு வீட்டிலே வாங்கிக்கலாம். என்ன பெரிய பொண்ணு, பாலில் தண்ணி ஊற்றாம நல்லா திக்காக தருவியா? தண்ணி ஊற்றி தந்தால் அது ஒரு வேலை, தண்ணி ஊற்றாம திக்க தந்தால் அது ஒரு வேலை. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி சொல்லு பெரிய பொண்ணு. என் மருமகனா மருமக தான், உஷார் தான். இனிமேல் பாக்கெட் பால் வாங்க தேவையில்ல, பசும்பாலே வாங்கி கொடுக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லா தான். பசும்பாலில் காப்பி போட்டு குடிச்சா என்ன மனமாக இருக்கும், என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? பெரிய பொண்ணு, அப்படியே தினமும் எங்களுக்கு பால் குத்துரு, வடிக்க வாங்கிக்கலாம். இன்னும் மாடே வாங்கல. என்னோட பாலுக்கு எத்தனை ஆர்டர் வந்துருக்கு பற்றியா? பால் வியாபாரம் நல்லா தான் நடக்கும். அது வந்து லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தான்.
மாடை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஆரோக்கியமா. ஹாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல, எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும்